உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்டர் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இப்போ மகர ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பகவான் சனியுடன் சேர்ந்து குருவை பார்க்கக்கூடிய அந்த 24 நாட்கள் என்ன மாதிரி யோக பலனை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். ஆன்லைன் வகுப்பாகவும் நடக்குது, நேரடி வகுப்பாகவும் நடக்குது. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த மகர ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே மிக சிறந்த உழைக்கக்கூடிய உழைப்பாளிகள். வாழ்க்கையில் எவ்வளவு நேரம் காலம் பார்க்காம எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அந்த வேலையை முடிச்சுட்டு தான் நம்ம அடுத்த விஷயத்துக்கு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசி அன்பர்கள். அந்த நேரங்காலமே தெரியாது. நேரம் காலம் தெரியாமல் உழைச்சி வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசி அன்பர்கள் தான். எனக்கு காரணம் அந்த ராசியில் தான் செவ்வாய் பகவான் உச்சம் பெறக்கூடிய ராசி இந்த மகர ராசி. அதனால் அந்த செவ்வாய் உச்சம் பெறனால மன தைரியம், போராடக்கூடிய குணங்கள் அதிகமாக இருக்கும். அப்படிலாம் இருந்து என்ன பிரயோஜனம் சார், கடைசியில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் சார், நான் படாத பாடு கிடையாது, படாத கஷ்டங்கள் கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அந்த கஷ்டங்கள்லாம் தீர்றதுக்கான கிரக சேர்க்கையாக இந்த சுக்கிர பகவான் சனியுடன் சேரப்போகிறார். ஏன் அப்படின்னா இந்த மகர ராசிக்கு 10ஆம் அதிபதி சுக்கிர பகவான் 2ஆம் இடமான கும்ப ராசியில் சனி பகவானுடன் சேர்வது மிக சிறப்பான ஒரு யோக பலனை கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சனியும் சுக்கிரனும் சேர்ந்து 3ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானை பார்க்குறது இன்னும் மிக சிறப்பு. அப்போ என்ன மாதிரி பலனை கொடுக்கும் அப்படின்னா, முதல்ல சுக்கிர பகவான் அப்படின்னா பணத்தை கொடுக்கக்கூடியவர், பொருளை கொடுக்கக்கூடியவர், ஆடம்பரத்தை கொடுக்கக்கூடியவர், வண்டி வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் தான். அதே போல் இந்த குரு பகவான் வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு இயற்கை சுபகிரகம் இந்த குரு பகவான் தான். என்ன மாதிரி மாற்றங்கள்லாம், பெரியதளவில் பொருளாதார வளர்ச்சி, மன மாற்றங்களால் ஏற்படக்கூடிய வாழ்க்கையில் பெரிய உயர்வுகள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த குரு பகவான் தான். அதே மாதிரி உழைப்புக்கு பேர் போன கிரகம் சனி பகவான். ராசிநாதனே 2ஆம் இடத்துலேருந்து இந்த கிரகங்கள்லாம் சேரும்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதையில் கண்டிப்பாக மகர ராசி என்பவர்கள் இந்த 24 நாட்களில் உங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்க போகிறீங்க. இந்த மகர ராசி என்பர்களில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வேலையில் பிரச்சனைகள், வேலை இழப்பு. நான் 24 மணி நேரம் வேலை பார்க்குறேன், வேலை பார்த்தும் என் கம்பெனியில் நல்ல பேர் கிடையாது. 24 மணி நேரம் வேலை பார்த்து ஏதாவது ஒன்று குறை சொல்லிகிட்டே இருக்காரு என் பாஸு, என் ஓனர் சொல்லிகிட்டு இருக்காரு, என்னுடைய மேலே வேலை பார்க்குறவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தினம் வந்து நம்மளை வேலை பார்த்துமே நம்மளுக்கு உயர்வு இல்லையேன்னு வருத்தப்படக்கூடிய ஒரு சூழல் நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு இருக்குது. அதே போல் வேலை இல்லாத பிரச்சனைகள் நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு 1 வருஷமாக வேலை இல்லை, 6 வருஷமாக வேலை, 6 மாதமாக வேலை இல்லை. அதே போல் சில பேருக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா, நல்ல வேலையில் இருந்திருப்பீங்க, திடீர்னு அந்த கம்பெனி மூட வேண்டிய சூழல் வந்திருக்கும், வேலை போயிருக்கும், திடீர்னு உங்களை மட்டும் வேலையை விட்டு வெளில அமைச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த மகர ராசி அன்பர்கள். இந்த வேலையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து, காரணம் என்னென்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி சுக்கிர பகவான், 10ஆம் அதிபதி சுக்கிர பகவான். 5ஆம் இடம் சொல்லக்கூடியது பூர்வ புண்ணியஸ்தானம். அப்போ நீங்கள் செய்த வழிபாடின் காரணமாக, உங்களுடைய அம்மா அப்பாவுடைய ஆசீர்வாதம் காரணமாக கண்டிப்பாக வரக்கூடிய அடுத்த 24 நாட்களில் மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு காத்துட்ருக்கு. நீங்கள் என்ன பண்ணணும், முயற்சி மட்டும் பண்ணணும். முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலையில் உயர்வு கிடைக்கும், வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய நேரம், வேலையில் உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய நேரம், சில பேருக்கு வெளியூரில் வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த 24 நாட்கள் இருக்க போகுது. சார் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார், தொழில் பண்ணி நஷ்டப்பட்டுட்டேன், என்ன பண்ணுறது தெரியல, பெரிய கடனாளியாக இருக்கேன், வாழ்க்கையில் மாறிடுமா அப்படின்னு கேட்டால் அந்த நம்பிக்கை மட்டும்தான் உங்களுக்கு மூலதனம். அந்த நம்பிக்கையினால் உயரக்கூடிய ஒரே ராசி இந்த மகர ராசி மட்டும்தான். அந்த தன்னம்பிக்கை, உங்களுடைய உழைப்பின் மேலே இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையை விடாமல் இருக்கிறதுனால தான் வந்து வாழ்க்கையில் எப்போவுமே கீழே திருப்பி எத்தனை வாட்டி விழுந்தாலும் சரி, நீங்கள் திருப்பி எந்திரிச்சு நின்று ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த மகர ராசி அன்பர்கள் மட்டும்தான் பெறுறீங்க. ஏன்னா அந்த செவ்வாயுடைய உச்ச பலம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு எப்பவுமே இருக்குது.
எவ்வளோ போராட்டங்கள் வாழ்க்கையில், எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ அவமானங்கள், எவ்வளோ துயரங்கள் பட்டாலும் திருப்பியும் நானும் என்னால் சாதிக்க முடியும், நானும் தொழில் பண்ண முடியும், என்னாலேயும் வளர்ச்சிக்கு வர முடியும் அப்படின்னு நினச்சி வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரே ராசி என்பர்கள் இந்த மகர ராசி என்பர்கள் தான். அப்போ ஜெயிச்சிருவோமா சார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க, அதில் டவுட்டே வேண்டாம். சார் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கே சார், தீர்ந்துருமானா கண்டிப்பாக தீரும். ஏன்னா 2ஆம் இடம்ன்றது தனஸ்தானம், அங்கே தனக்காரகரான சுக்கிர பகவான் இருந்து சனியுடன் சேர்ந்து அந்த சனி பகவான் அங்கே மூலத்திரிகோணம் பலம் பெறார். அப்போ இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு பண வரவுகள் வரும். அந்த பண வரவுகள் எப்படி வரும் அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் கேட்ட இடத்துலலாம் பணம் கிடைக்க போகுது. நீ ஒரு இடம் விற்று பணம் வரப்போகுது, ஒரு வண்டி விற்று பணம் வரப்போகுது. அதே போல் உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு கடன் கேட்டிருக்கீங்க ஒரு இடத்துல அப்படின்னா அந்த கடன் தொகை வரும். அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கள் யார்கிட்ட எதிர்பார்க்காம பழகிட்டு இருக்கீங்களோ அவங்க மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய பண வரவுகள் கண்டிப்பாக உண்டு இந்த மகர ராசி என்பவர்களுக்கு. நான் என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, நான் கொடுக்குறேன், நீங்கள் தொழில் பண்ணுங்கள், ரொம்ப கஷ்டம்னு ரொம்ப வருத்தப்படுறீங்க, நான் உங்களுக்கு உதவுறேன்னு சொல்லக்கூடிய அந்த தருணமாக அடுத்த 24 நாட்கள் இருக்க போது. அதனால் இந்த காலகட்டத்தில் பண வரவுகள் வரும். சார் பணம் வருது, பட் இருந்தாலும் எனக்கு வேலை வாய்ப்பு இல்லை, தொழிலில் ஒரு மாற்றம் இல்லை, தொழிலில் சில விஷயங்கள்லாம் அப்படியே லாக் ஆகிருக்கு. அதுவும் இந்த தனுசு இந்த மகர ராசி என்பது நிறைய பேர் என்னென்னா இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில் இருப்பீங்க. அப்போ அதில் ஒரு பெரிய லெவலில் ஒரு லாக் இருக்கும், வாய்ப்புகள் வரல, ஆர்டர்ஸ் இல்லை. அதேமாதிரி ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடிய நிறைய மகர ராசி என்பர்கள் இருக்கீங்க. ரியல் எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா இடம் வாங்கி விற்கிறது, அதனால் ஒரு நஷ்டம், இடம் விற்கலைன்ற ஒரு நஷ்டம். அதேமாதிரி வீடு கட்டி விற்றுருப்பீங்க, அந்த வீடு விற்கலைன்ற ஒரு நஷ்டம். அதே போல் நிறைய இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த இரும்பு சம்பந்தமான தொழிலில் இருப்பீங்க. ஒரு கம்பி விற்கிறேன், ஒரு மணல் விற்கிறேன், ஒரு ஒரு செங்கல் விற்கிறேன், அந்த மாதிரி இந்த கட்டுமான துறையில் இருக்கக்கூடிய அனைத்து மகர ராசி என்பவர்களுக்கும் நிறைய பொருளாதார ரீதியில் ஒரு கடன் தொந்தரவுகள், சுமைகள், தேவையில்லாத அந்த கடன் சுமையினால் அவமானங்கள் நிறைய சந்திச்சிருப்பீங்க. அந்த அவமானங்கள், பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து வாய்ப்புகள் உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 24 நாட்கள் இருக்க போகுது. ஆனால் இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் நிறைய பண்ணுங்கள், கண்டிப்பாக வெற்றிகள் உறுதி. நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஏற்கனவே நடந்ததெல்லாம் மறந்துடுங்க. ஏன்னா நடந்தது எல்லாமே ஒரு கெட்ட கிணவாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக அந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்குது. ஏன்னா அதை நினச்சி சில பேர் என்னென்னா வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போக முடியாமல் இருக்கீங்க. அதை மறந்துட்டு நம்ம இதுக்கப்புறம் நம்மளால் ஜெயிக்க முடியும், நம்மளால் சாதிக்க முடியும், வாய்ப்புகள் வரும் அப்படின்னு நம்பிக்கையோடு வாழ்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த 24 நாட்கள் நிறைய வாய்ப்புகள் வரும். அதன் மூலமாக வாழ்க்கையில் அடுத்த ஒரு நிலைக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ள நேரமாக இந்த 24 நாட்கள் இருக்க போகுது. அதே மாதிரி மகர ராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு என்னென்னா இடம் விற்கலை, வீடு விற்கலை, நான் ஒரு இடம் வாங்கினேன் சார், அதெல்லாம் லாக் ஆகிட்டேன், அதுதான் எனக்கு கடன் சுமையாக வந்துருச்சு, அந்த கடன் வந்தனால இப்போ நான் வேலை மாற முடியாமல் இருக்கேன், ஒரு பிஸ்னஸில் ப்ராஃபிட் இல்லாமல் இருக்குது, அந்த இடத்துதான் எனக்கு பிரச்சனையே அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த இடம் விற்கும், ஒரு வீடு விற்கும். அதன் மூலமாக பண வரவு உங்களுடைய நீண்ட நாளாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள், வேறு எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் சரி, அதெல்லாம் தீரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த 24 நாட்கள் இருக்க போகுது. அதே போல் நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வீடு வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, ஒரு வண்டி வாங்கணும்லாம் வாங்குறதுக்கான தருணமாக இருக்குது. சார் நான் ரொம்ப நாளாக ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறேன், லோன்லாம் ரிஜெக்ட் ஆகிடுச்சு, ஒரு லாரி வாங்கணும்னு நினைக்கிறேன், லோன் ரிஜெக்ட் ஆகிடுச்சு, ஒரு கம்பெனிக்கு ஒரு வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறோம், அது ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடியங்க இந்த காலகட்டத்தில் அதற்கான முயற்சிகள் செய்யலாம். திருப்பி ஒரு லோன் அப்ளை பண்ணலாம், இல்லை வெளியில் எங்கேயாவது ஒரு பணம் ஏற்பாடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த வண்டி வாகனம் வாங்குறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த 24 நாட்கள் இருக்க போகுது. அதே போல் நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். வெளிநாட்டில் நீங்கள் சிறப்பாக போய் வாழக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது. நிறைய பேருக்கு கடைசி நேரத்தில் நிறைய வீசா ரிஜெக்ட் ஆகிருக்கும், இல்லை பணம் கொடுத்தவங்களுக்கு நிறைய ஃபோன் பண்ணாமல் வந்திருப்பாங்க, திருப்பி கூப்பிடாமல் வந்திருப்பாங்க, பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பீங்க. அந்த மாதிரிலாம் இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வாய்ப்புகள் திருப்பி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக வெளிநாடு வாய்ப்புகளை தேடினா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்குது. அதே போல் வெளிநாட்டில் நிறைய மகர ராசி என்பவர்கள் இருப்பீங்க. ஏன்னா உழைக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பவர்கள். அதனால் என்னென்னா எந்த வேலைக்கு கூப்பிட்டாலும் போயிருப்பீங்க. பார்த்திங்கன்னா நிறைய மகர ராசி என்பவர்கள் ஃபாரினில் இந்த சவுதி கண்ட்ரீஸில் நிறைய பேர் இருக்கீங்க. அதே போல் நிறைய மகர ராசி என்பவர்கள்
யூஎஸ் கனடாலாம் இருக்கீங்க. அந்த மாதிரிலாம் இருந்து அங்கேயும் நான் வேலை இல்லாமல் இருக்கேன், என்ன பண்ணுறது தெரியல சார். நீங்கள் சொன்ன மாதிரி நான் உழைக்கிறது தான் வந்தேன், கடைசியில் உழைக்கிறதுக்கு வந்துமே தயாராக இருந்துமே எனக்கு வேலை இல்லாமல் இருக்குது, கஷ்டம்தான், கஷ்டப்பட்டு தான் உழைச்சேன், அந்த வேலையும் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் வருத்தமே படாதீங்க. நல்ல ஒரு மாற்றங்கள் காத்துட்ருக்கு. அங்கேயும் ஒரு நல்ல ஒரு வேலைவாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் இந்த 24 நாட்கள் இருக்க போது. அதே போல் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களை நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. எப்படி பிரச்சனை வந்திருக்கும் அப்படின்னா, பொண்ணு பார்த்து பையன் பார்த்து கடைசியில் நிச்சயதார்த்த லெவல்லாம் வந்து நிச்சயதார்த்தம்லாம் பண்ணி கடைசியில் கல்யாணம் ஆகாமல் சூழ்நிலைகள் போயிருக்கும். உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு இறப்பு நடந்திருக்கலாம், இல்லை பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்காது, பையனுக்கு பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லி ஏதாவது ஒரு வகையில் அந்த கடைசி நேரத்தில் திருமண வாய்ப்புகளை இழந்த மகர ராசி நிறைய பேர் இருப்பீங்க. அந்த மாதிரிலாம் இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த திருமண வாய்ப்புகள் திருப்பி வரப்போகுது. நல்ல சந்தோஷமான ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது. சந்தோஷமான மனைவி, சந்தோஷமான கணவன். ஏன்னா வாழ்க்கையில் அந்த 7 சனி காலகட்டத்தில் அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும், வழியே கிடையாது. அதெல்லாம் தாண்டிட்டீங்க. இப்போ அதற்கான வாய்ப்புகள் வரும். கண்டிப்பாக முயற்சி பண்ணிங்கன்னா திருமணம் நல்லபடியாக நடக்கும். அதே போல் திருமணம் ஆகி டைவர்ஸ் ஆகி வேறு ஒரு திருமணம் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக செய்யலாம். ஏன்னா இந்த மகர ராசி என்பவர்களுக்கு திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் எப்போவுமே இருக்குது. ஏன்னா ஒரு தடவைக்கு 2ஆம் திருமணம் செய்யக்கூடிய நிறைய மகர ராசி என்பவர்கள் இருக்கீங்க. அதேமாதிரி கல்யாணம் நின்று போய் திருப்பி நடக்கக்கூடிய நிறைய சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே ஒரு தடையாகும் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு. அந்த சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் தடையாகி அந்த பிரச்சனைலாம் சந்திச்சிட்டிங்க. இதுக்கப்புறம் சந்திக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இதுக்கப்புறம் வரக்கூடிய நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களாக மாறுவதற்கான ஒரு ஆரம்ப காலம் தான் இந்த 24 நாட்கள். அதே போல் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு குழந்தை சார்ந்த பிரச்சனைகள் எப்போவுமே இருக்குது. நிறைய திருவோண நட்சத்திர பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். உத்திராட நட்சத்திர ஆண்களுக்கு உயிரணுக்கள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கனால குழந்தை பேர் தடையாக இருக்கும், தாமதமாக இருக்கும். அது காரணம் அந்த 7 சனியில் தான். அந்த 7 சனியில் என்ன பண்ணணும்னா, நீங்கள் எதுக்கான முயற்சிகள் செய்கிறீங்களோ அது எப்பவுமே தாமதமாகும். அது வேலையில் இருக்கலாம், படிப்பில் இருக்கலாம், அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கலாம், தொழிலில் இருக்கலாம், கல்யாணத்தில் இருக்கலாம், குழந்தை பேரில் இருக்கலாம். எந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்கிறீங்களோ அதில் ஒரு தாமதங்கள் நடந்தே தீரும். அந்த தாமதங்கள்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அதனால் அதுக்கான ஆரம்ப காலமாக இந்த 24 நாட்கள் இருக்க போது குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் மருத்துவம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கும். நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்க போது வரக்கூடிய காலகட்டங்கள். அதே மாதிரி நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு உடல் ரீதியான பாதிப்புகள், சுகர் பிரச்சனை, பிபி பிரச்சனை, சில பேருக்கு ஹார்ட் சம்மந்தமான ப்ராப்ளம், சில பேருக்கு வந்து காலில் இந்த வெரிகோஸ் சம்மந்தமான விஷயங்கள், மூட்டு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் நிறைய இருந்திருக்கும். ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம்லாம் இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துருச்சு, ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்கள் ஒரு ரெகுலரான ஒரு மருந்து எடுத்துகிட்டே இருந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் போய் ஒரு டாக்டரை பார்த்து திருப்பியும் ஒரு செக்கப் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய மருந்துடைய அளவு கண்டிப்பாக குறையும். அதனால் உங்களுக்கு ஒரு பண சேமிப்பு இருக்கும். இன்னும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த 24 நாட்கள் இருக்க போது. மொத்தத்தில் மகர ராசி என்பவர்களுக்கு இந்த 7 சனி பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அடுத்த ஒரு நிலைக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் உள்ள நேரமாக இந்த 24 நாட்கள் இருக்க போது. மகர ராசி என்பவர்களுக்கு நான் சொன்ன பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன், சனி, குரு பகவான் பலமாக இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம சொன்ன பலன்கள் நடக்கும். சில பேருக்கு தசாபுத்திகள் பிரச்சனையாக இருக்கிறதுனால சில பலன்கள் நடக்க மாட்டேங்குது. அதனால் உங்கள் சுய ஜாதகத்தையும் ஒரு வாட்டி பார்த்துங்க. ஏன்னா இந்த மகர ராசி பிறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு ராகு தசை, குரு தசை நடக்கும்போது நிறைய பாதிப்புகள் அடைஞ்சிருக்கீங்க, பிரச்சனைகள் நிறைய சந்திச்சிருக்கீங்க. அதனால் புதிய முயற்சிகள் எடுக்கும்போது உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்துட்டு புதிய முயற்சிகள் எடுப்பது சிறப்பு. ஜாதகம் ஏதாவது பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். அதுமாதிரி ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் ஜாதகம் கொடுக்குறோம், வெறும் 99 ரூபாய்க்கு. டீட்டெயிலாக வேணும், தசாபதிகளுடன் கொண்ட 51 பக்கம் கூட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் வெறும் 300 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஜாதகம் வந்து சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. நோட்லேயும் எழுதி தரோம். அதுக்கு 1000 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். 15 நாள் டைம் எடுத்துக்கிறோம். தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.